මේ වෙනකොට අපි ජනමාධ්‍ය අමාත්‍යාංශය මැදිහත් වෙලා එකක් නව මාධ්‍ය ප්‍රතිපත්තියක් வெகுஜன ஊடகமாகிய நாம் தலையிட்டு புதிய ஊடக கொள்கையை சட்டமூலமாக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இது நாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் செய்யும் வேலை அல்ல. 2023ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து செய்து கொண்டு வந்த விடயமாகும். ஊடகத்துறையில் இருக்கின்ற பல்வேறுபட்டவர்களை இணைத்துக் கொண்டு செய்யும் வேலையாகும். அதற்கு உதவி செய்வதுதான் வெகுஜன ஊடக அமைச்சின் பொறுப்பு. இது எந்த வகையிலும் ஊடக சுதந்திரத்துக்கு தடையாகாது. புதிய ஊடக கொள்கை ஊடகவியலாளர்கள் தான் முன்மொழியப்படுகின்றது. அடுத்ததாக ஊடகவியலாளர்களுக்காக ஒரு ஒழுக்க கோவை, அதுவும் ஊடகவியலாளர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட வேண்டிய யோசனை. அடுத்தது, நாம் இம்முறையும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஆனாலும் எம்மால் அதனை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும். ஊடகவியலாளர்களுக்காக நாம் பட்டய நிறுவனம் ஒன்றை நிறுவுவோம். இவை அனைத்தினூடாகவும் ஊடகவியலாளர்களின் தொழில் தகமையை அதிகரிப்பதோடு அதனூடாக பிரஜைகளை பாதுகாப்போம். ජනමාධ්‍යවේදීන්ගේ වෘත්තීමය භාවය වැඩි කරන අතරින්ම ඒ හරහා පුරවැසියා ආරක්ෂා කරනවා. ஊடக கல்வி மற்றும் பத்திரிகையியல் தொடர்பான டிப்ளமா பாடநெறியின் 10வது குழுவினருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.